ஸோ இது நம்ம ரைடோட 3வது நாள். ஸோ எங்கே இருக்கோன்னா அத்திரப்பள்ளி. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க. வால்பாறை டு அத்திரப்பள்ளி அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் வந்துட்டுருக்காங்க. நம்ம காலையில் அப்படியே இருந்துச்சு ஒரு டீ குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீமில் குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே. அதான் வண்டி பார்க் பண்ணியிருக்கோம். வண்டி எல்லாமே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குங்க. நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தால் கூட பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ் கிளம்பிட்டாங்க குளிக்கிறதுக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் இறங்கினா ஸ்ட்ரீம்ங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமில் தான் குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட்டில் அப்படியே லெஃப்ட்டு போனீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரும். ஆப்போசிட்டில் இறங்குனீங்கன்னா அந்த குளிக்கிற ஸ்ட்ரீம் வரும். அண்ட் பாய்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த சைட் தான் போவோம் வாகமான் பார்க்குறதுக்கு. இங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். ஸோ நாங்கள் குளிச்சுட்டு அப்புறமா விளாக் பண்ணுறோம். நீங்களும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க எந்த ஸ்ட்ரீம்லாம் இறங்கி குளிக்கலாம். ஆழம் கிடையாது. ஐ மீன் இப்போ தண்ணி கம்மியாக வருது, அதனால ஆழம் கிடையாது. நீங்கள் வரும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கி குளிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும்னா பிரச்சனை கிடையாது. ஸ்விம்மிங் தெரியலனா கேட்டுட்டு குளிங்க. ஸோ காய்ஸ் குளிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை வெயிட் பண்ணால் நம்மளோட டீம் வருவாங்க. வந்துட்டுருக்காங்க, ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை போய் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், அத்திரப்பள்ளி. ஸோ நல்லா குளிச்சாச்சு. தண்ணி நல்லா தான் இருக்குது. என்ன ப்ரோ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சா? ஏதாச்சும் வரணுன்னா வாங்க. சரி தான், லெஃப்டில் தான் இருக்குது ஃபால்ஸு, குளிக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஓகே, தண்ணி கம்மியாக தான் இருக்குது இப்போது. ஓகே காய்ஸ், நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களை வந்து கோப்ரோ வியூவில் சந்திக்கிறேன். இங்கே வாகமான்ண்ணா. வாகமான் போகிறதா? ஆமாம் வாகமான் இங்கிருந்து 4 ஹவர் எடுக்கும். ஆமாம், 3.5 ஹவர் 4 ஹவர் எடுக்கும். இப்போ சரி, நான் வரேண்ணா. சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ காய்ஸ் கிளம்புறோம். இதான் எங்கள் ஸ்டே. ஒரு நல்ல ஸ்டே. 900 ருபீஸ்க்கு ஒர்த்து. ஒரு ஆளுக்கு 300 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. நிறையா பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. நல்லா நேச்சராக இருக்குது. ஸோ அவர் தான் ஸ்டேயோட ஓனர். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல டைப், நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஸ்டேயோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு கீழே தரேன். நீங்கள் அத்திரப்பள்ளி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேம் வந்து ராக்ஃபோர்ட் டூரிஸ்ட் ஹோம் ஸ்டே. ஓகே, பசங்களும் பேக் பண்ணிட்டாங்க. 2 நாளில் நல்லா பேக் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களே பண்ணிடுறாங்க எந்த ஹெல்ப் இல்லாமல். ஸோ பக்காவாக பேக் பண்ண கற்றுக்கிட்டாங்க. வண்டி வார்ம் அப் பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் ஹோட்டலு. ஸோ பசிக்குது. புட்டு கடலைக்கறி சாப்பிட்டுட்டு வண்டி அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் விட்டோன்னா நம்ம டீம் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு வாகமானை பார்த்து போக வேண்டியதான். ஸோ காய்ஸ் கிளம்பிட்டோம். இதாங்க அந்த ஸ்டே, ராக்ஃபோர்ட் டூரிஸ்ட் ஹோம். கரெக்டாக இந்த வெட்டிலப்பாறை செக் போஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ சாப்பிட்ற கடை இங்கே தான். அதனால் சாப்பிட்டுட்டு ஏன்னா அவங்களும் வர்றதுக்கு டைம் ஆகும். இன்னும் அவங்களுக்கு டவரே கிடைக்கல போல். நிறைய லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆகலைன்னா இட் மீன்ஸ் அவங்க இன்னும் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறாங்க. புட்டு அண்ட் கடலைக்கறி எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ காய்ஸ் சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு. நீங்களும் வந்தால் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம பாய்ஸ் வந்து ஃபால்ஸுக்குள்ளே இறங்கிட்டாங்க, வந்துட்டாங்களாம். ஸோ இங்கே செம மலை, அதனால் அவங்க ஃபால்ஸுக்குள்ளே இறங்கிட்டாங்கோ. நாங்களும் நேராக போய் அவங்கள போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இது இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ரூமில் இருந்து ஃபால்ஸு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. போய் பார்த்துடலாம். ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் சுத்தமாக டவர் கிடைக்காது. அதனால் அவங்க நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்கள வெயிட் பண்ண முடியாது இல்லையா? எதுவுமே தெரியாமல் நம்ம எங்கே இருக்கோம் தெரியாமல் வெயிட் பண்ண முடியாது. மழை பெஞ்சிருச்சு, இல்லைன்னா நாங்களே ஃபால்ஸ் கிட்டே போயிருப்போம். செம்ம மழைங்க, ஒரு 1/2 hour. என்ன மாதிரி மழை!
ஸோ ஹோட்டல்லையும் செம்ம க்ரௌடு. எல்லா டூரிஸ்ட்டும் வந்து அங்கேருந்து சாப்பிட்டு போகிறதுனால ஒரு சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டுட்டு போகிறோம். சரி, அவங்க இறங்குனது நல்ல விஷயம் தான், ஏன்னா லேட் ஆகிடக்கூடாதுல்ல. இப்போ நம்ம போயிட்டு ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வாகமானுக்கு கிளம்பிடலாம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க, ஒர்த்து. எனக்கு ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் வாகமான் வரும்போது இந்த புட்டு கடலைக்கறி என் ஃபேவரேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் புட்டு கடலைக்கறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிட்ருக்குறோம். லாஸ்ட் 3 days நான் வந்து அவங்களுக்கு டைமாக எதுவுமே வாங்கி கொடுக்கல, நிப்பாட்டில். ஏன்னா எதுவுமே பிளான் படி இல்லாததுனால, எதுவுமே பிளான் படி போகாததுனால நாங்கள் நேற்றும் இன்றைக்கும் சாப்பாடு வந்து கரெக்ட் டைமுக்கு எடுக்கலை. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கரெக்ட் டைமுக்கு எடுத்துருக்குறோம். வண்டிக்கு ஆயில் மட்டும் மாற்றணும், அதை நான் மறந்தே போயிட்டேன். இதுக்கப்புறம் எங்கே மாற்ற முடியும்னு தெரியல. சரி, எங்கே டைம் பிரேக் கிடைக்குதோ அங்கே வந்து ஆயில் மட்டும் ரீஃபில் பண்ணிக்க வேண்டியதான். அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் 1000 ரீச் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் அது ஒரு விஷயமா இல்லை. வண்டி அடைக்குது என்னன்னு தெரில, பெட்ரோல் இல்லையா என்னன்னு தெரில. வண்டி அடைக்குது, இல்லை மழை பெஞ்சதுனால அடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே இங்கே எலிஃபென்ட்ஸ் வருவாங்க. நார்மலாகவே எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு போகுமா. இவங்க அது கேஷுவலாக தான் சொல்கிறாங்க, யானை வரதெல்லாம். ஆனால் அது பாட்டுக்கு வரும் போகும், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற யானை எதுவும் இந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ணலை போல். என்ன ஆச்சுன்னு தெரில, வண்டி ஆஃப் ஆகுது. பெட்ரோல்லாம் இருக்குது ப்ரோ, ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகலை காய்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1 hour இங்கே தான் நிற்கிறோம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ மெக்கானிக்காக வெயிட்டிங். பட் இங்கே பாருங்கள், செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது. வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னடா அந்த ட்ரிப்பில் பிரச்சனை வரலையேன்னு நினச்சேன், பிரச்சனை கூடயே இருக்குது கைஸ். அத்திரப்பள்ளியில் ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சாச்சு. லோக்கல்ஸ்லாம் விசாரித்து ஃபோன் பண்ணேன், அவருக்கு ஃபோன் எடுக்கலை. ஸோ அங்கே ஒரு அண்ணாட்ட கேட்டோம், வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ அவர் கிளம்பிட்டு இருக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியை ரெடி பண்ணணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த மெக்கானிக். பட் என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்க முடியல, தண்ணி உள்ளே போயிருக்குது. ஸோ அதனால் ஆர்பிஎம் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்குது, ஒரே லெவலில் இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 10 kilometerல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போங்க, அவங்க கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 hourக்கு மேலே வண்டி ஸ்டக் ஆகி நின்று மெக்கானிக் வந்து பார்த்து ரெடி ஆகலை, ஸ்டார்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் இப்போ அந்த மெக்கானிக் ஷாப் தான் போயிட்டுருக்குறோம். நான் சுபாஷ் ப்ரோ வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன். சுபாஷ் ப்ரோ என் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஏன்னா வண்டி ஆஃப் ஆகக்கூடாது, நான் கொஞ்சம் கோளாராக ஓட்டுவேன், ஆஃப் ஆக விட்டுருவேன். அதனால் அவர்கிட்ட கொடுத்து ப்ரோ நீங்கள் ஓட்டுங்க, நான் உங்கள் வண்டியில் பின்னாடி வரேன் அப்படின்னேன். எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ நானும் பின்னாடி போயிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வண்டி ரெடி ஆகுதா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். அந்த மெக்கானிக் ஷாப்பில் போய் என்ன இஷ்யூன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 10 kilometer. நான் உங்களுக்கு போயிட்டு என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். அதான் நமக்கு எல்லாமே நல்லா நடக்குது, என்னடா இன்னும் பிரச்சனை எதுவும் வரலையேன்னு பார்த்தேன். நம்ம வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைங்க, சம்மர் ரெயின். நான் கரெக்டாக அந்த சாப்பிட்ற டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour சம்மர் ரெயின்.
அதில் நல்லா நனைஞ்சிருச்சு வண்டி. ஸோ எனக்கு சீட்டு சைடில் ஒரு கேப் இருக்குது போல், உள்ள தண்ணி அதில் போயிருக்குது. ஓகே, ஸோ இப்போது அங்கே போய் செக் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போது கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. வண்டி ரெடி ஆகுமா இல்லையான்னு, வண்டி வாகமான்னு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் அந்த மெக்கானிக் ஷாப் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் அப்படி போக முடியலன்னா மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு போகிற மாதிரி ஐடியா தான். ஸோ யார் கூடயாவது பிள்ளைனா போயிட்டு வாகமானில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்குள்ளே ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டுங்க. நான் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக வந்து வாகமான் ரீச் ஆகிட்டோம் ஸ்டேக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 நைட்டு. செம்ம மழை இங்கே. ப்ளஸ் வந்து நம்ம வண்டி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகிடுச்சு. ரெடியும் ஆகலை. அந்த வேலையை ஒரு 4-5 இடத்துல நின்றுச்சு. ஸோ ஒரு 130 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 6 ஹவராக வந்திருக்கோம் ரைட் பண்ணி. ஏன்னா நடுவில் வண்டி நின்றுச்சு, மழை வேறு. அதனால் மெக்கானிக் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. ஏர் ஃபில்டரில் தண்ணி ஏதோ இறங்கிடுச்சு போல். ஸோ இன்னும் என்ன இஷ்யூன்னே அரெஸ்ட் பண்ணலை. இப்போ கூட வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. 11:30 வந்தோம். செம்ம மிஸ்ட்டு. ரோடு விசிபிலிட்டியே இல்லை, ரோடே தெரியல. கஷ்டப்பட்டு வந்தாச்சு. தூங்கிட்டு நான் உங்களுக்கு காலையில் ரூம் எப்படி இருக்குது காட்டுறேன், ஸ்டே எப்படி இருக்குது காட்டுறேன், வாகமான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம பாய்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகிட்டாங்க ரூட்டெல்லாம் பார்த்து. நான் எப்படி இருந்துச்சு நேற்று வந்தது ப்ரோ? அன் டைம் ப்ரோ. இது ரோடே கண்ணுக்கே தெரில, ஃபுல்லாக பனி. ஆனால் அந்த அத்திரப்பள்ளி ரோட்டை விட இந்த ரோடு ரொம்ப பயமா இருந்துச்சு ப்ரோ. பயந்துட்டே தான் வந்தேன். வண்டி என்ஜாய் பண்ணி ஓட்டினியா இல்லை எப்போ ஸ்டே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். ஒரு கட்டத்து மேலே ஃபுல்லாக நினச்சிட்டேன் ப்ரோ. எப்போ வந்தேன் சீக்கிரமாக போனால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே, பாய் காய்ஸ். ஸோ வண்டி இன்னும் பஞ்சாயத்தில் தான் இருக்குது. திடீர்னு அடைக்குது, ஆஃப் ஆகுது.